ரைட். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக மென்டலுடைய ஒர்க்கை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அவர் இறந்ததுக்கப்புறமும் கூட அவருடைய ஒர்க்கை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தரும் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட். என்ன ரீசனுக்காக அவருடைய ஒர்க்கை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரைட். இன்ட்ரொடக்ஷனில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீசன் ஃபார் நான் ரெகக்னைசன்ஸ். ஸோ அவருடைய ஒர்க்கை வந்து ஏன் ரெகக்னைஷன் பண்ணலை பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து அவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1850 இந்த காலகட்டத்தில் வந்து மென்டலுடைய ஒர்க்கை வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய பீரியடில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட்டு பேசிக்காக வந்து பயாலஜி சயின்டிஸ்ட்டு அண்ட் அதர் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து எதை பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போது ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அது யார் பப்ளிஷ் பண்ணாருன்னா, டார்வின் அப்படிங்கிற பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இப்போ இந்த டார்வின் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பற்றியான ஒரு புக்கை பப்ளிஷிங் பண்ணியிருந்தார். இப்போ உயிரினங்கள் தோற்றத்திற்கான ஒரு புக்கை வந்து மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்ததில் அதில் இருந்த கிளாரிட்டியும் இருந்த சரியான விளக்கங்களுக்கு தகுந்த மாதிரி மென்டலுடைய விளக்கங்கள் சரியாக இல்லை. ஸோ அதனால் சககால அறிஞர்கள் எல்லாமே மென்டலை புறக்கணிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கடுத்து மென்டலுடைய ஒர்க்கு வந்து என்ன பண்ணலன்னா, ப்ராப்பராக வந்து பப்ளிஷ் பண்ணல. ஸோ ப்ராப்பராக வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா, யூஸ்வலாக நாமளே ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, அதை லோக்கலில் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு லிமிட்டெட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அது பப்ளிஷ் ஆகும், அது தெரிய வரும். பட் அதே மாதிரியே மென்டல் என்ன பண்ணாருன்னா, அவருடைய என்டையர் ஒர்க்கையும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, லிமிட்டெட் பர்சன்ஸுக்கு போகிற மாதிரி லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னல்லே வந்து பப்ளிஷ் பண்ணதுனால அவருக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அவருடைய ஒர்க்கு ஒரு லிமிட்டெட் பர்சனுக்குள்ளாரியே முடிஞ்சிருச்சு, இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போகலை. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ஜேர்னலுக்கு போகும்போது நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதிலிருந்து வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக்கு. மென்டலுடைய ஒர்க்கு ஒரு லிமிட்டெட் பர்சன்ஸ்க்கு போகிற மாதிரி லோக்கல் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணது ஒரு டிமெரிட்ஸு, அது ஒன்று. அண்ட் மென்டல் வந்து எல்லா பயாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அக்செப்ட் பண்ணல, நாட் அக்செப்ட் இன் பயாலஜிஸ்ட். ஏன் அக்செப்ட் பண்ணல சார் அப்படின்னா, மென்டல் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். ஸோ இப்போ மேக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால மென்டலினுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புறக்கணிச்சிட்டாங்க, அது ஒன்று. அண்ட் வேறு என்ன காரணத்துக்காக மென்டலினுடைய ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மென்டலினுடைய ஒர்க்கில் கேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு டிஃபைன் வேர்டாக வந்து என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் சககால அறிஞர்கள் எல்லாமே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளனேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, அவருடைய வேர்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, ஃபுல்ஃபில் டிஃபைன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டர் அப்படின்னோம்னா ஃபேக்டருக்கான டிஃபைன் அவரால் வந்து சரியாக சொல்லலை அவர்கிட்ட இருந்து. அதே போல் இன்ஹெரிட்டன்ஸு சரியான இது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ காம்ப்ளிகேட்டடு வந்து இருந்தது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அந்த டியூரேஷனில் இருந்த சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால அவருடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணலன்னா அக்செப்ட் பண்ணல. ஸோ இது மாதிரி மென்டலுடைய ஒர்க்குகளை வந்து அக்செப்ட் பண்ணாமல் போகிறதுக்கான காரணங்கள், டார்வினுடைய கொள்கையை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் ப்ராப்பராக வந்து என்ன பண்ணலன்னா அவருடைய தீசிஸை வந்து பப்ளிஷ் பண்ணல. அப்புறம் பயாலஜிஸ்டாக வந்து இல்லை அவர், அதனால் அவருடைய கருத்துக்களை வந்து ஏற்க தயங்கினாங்க. அப்புறம் மென்டலினுடைய ஒர்க்கில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபுல்ஃபில் டிஃபைன் இல்லை. ஸோ அதனால் அதை வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால அவருடைய கேரக்டரை அவருடைய தீசிஸை வந்து என்ன பண்ணலன்னா அக்செப்ட் பண்ணல. ஸோ இதெல்லாமே வந்து நான் ரெகக்னைஷனுக்கு சொல்லி ஏதுவாக அமைஞ்ச ஒரு கேரக்டர்ஸு.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மெண்டல் என்ன பண்ணாங்க இறந்ததுக்கப்புறமா இன் 19th centuryயில் சாரி இன் 19th centuryயில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் சயின்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி சயின்டிஸ்ட் யார் மெயினாக வந்து ஜெர்மனி அண்டு ஹாலாண்டு அண்ட் ஆஸ்ட்ரியா. ஸோ இந்த கண்ட்ரியிலேருந்து 3 சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. மெண்டலுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ ரீடிஸ்கவர் பண்ணது எப்போ சார் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 16 years அப்புறமா. ஸோ 16 yearsக்கு அப்புறமா மெண்டல்ஸ்னுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ மெண்டலுடைய ஒர்க்கு வாஸ் ரீடிஸ்கவர்டு இன் ஆஃப்டர் 16 years. ஸோ 16 yearsக்கு அப்புறமா தான் மெண்டலுடைய ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. ரீடிஸ்கவர்டு பை 3 சயின்டிஸ்ட். அப்போ 3 சயின்டிஸ்ட் பேர் இதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து காரன்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எதில் பண்ணியிருக்கிறாருன்னா மெய்ஸில் பண்ணியிருக்கிறாரு. எந்த நாட்டுக்காரர் அவர்? ஜெர்மன் நாட்டுக்காரரு. அதே வந்து ஹியூகோ டிவரிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ப்ரைம் ரோஸ், அது ஈவினிங் ப்ரைம் ரோஸ்ன்போம். மெய்ஸ் தெரியும் நமக்கு, ப்ரைம் ரோஸ் எது அந்திமந்தார. ஸோ அது ஹாலண்டு கண்ட்ரி சயின்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரிச்வான் ஸ்ரீமான். ஸோ ரிச்வான் ஷெர்மார்க் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதில் முக்கியமாக நம்ம வந்து 3 சயின்டிஸ்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று காரன்ஸு, இன்னொன்று ஹீகோ டிவரிஸு, இன்னொன்று ரிச்வான் ஷெர்மார்க். 3 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மெண்டலுடைய ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணுறதுக்கு இவங்க தான் வந்து மூல காரணமாக இருந்தாங்க. எந்த வருஷம்? இன் 19th century. 19th century வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ரைட். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆச்சு, மெண்டலுக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் மெண்டலுக்கு வந்து என்ன இப்போ கிடைச்சதுன்னா நோபல் ப்ரைஸ் வந்து கிடைச்சிது. அண்ட் மெண்டலுடைய ஒர்க்கை இவங்க ரீடிஸ்கவர் பண்ணினதுக்கு அப்புறமா ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ ரீசன்ஸ் ஃபார் மெண்டல்ஸ் ஒர்க்கு சக்ஸஸ், மெண்டல் சக்ஸஸ் வந்து சக்ஸஸாக வந்து அவருடைய ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்டு. ஸோ செலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். என்ன மெண்டலுடைய ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸில் ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் பிளான்ட். இப்போ ஒரு பிளான்ட் செலெக்ஷன் பண்ணுறதுல ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. என்ன பிளான்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னா அவர் செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து பீ பிளான்ட்டு. ஸோ பைசம் சட்டைவம் பிளான்ட்டு. ஏன் பைசம் சட்டைவம் பிளான்ட்டை வந்து எடுத்தாருன்னா டயோசியஸ் பிளான்ட்டு ஆர் மோனோசியஸ் ரெண்டுமே இருக்குது அதில். அதே சமயத்தில் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸு, இன்னொன்று வெரி ஷார்ட் டியூரேஷன் பிளான்ட்டு. அதனுடைய லைஃப் பீரியடு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டியூரேஷன் பிளான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 3 to 4 weeksலேயே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு அதனுடைய லைஃப் பீரியட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற பேடி எடுத்துட்டிங்க அப்படின்னா பேடி வந்து என்ன ஆகும் 6 months ஆகும். அதனுடைய லைஃப் பீரியடு 6 months ஆகும். அதனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்கை திருப்பி மறுபடியும் வந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகும்போது 6 months, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 year ஆயிரும். அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். பட் பீ பிளான்ட்டில் 3 to 4 வாரத்துக்குள்ளார 1 மாதத்தில் அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் முடிஞ்சிடும், அடுத்த ஜென்ரேஷன் வந்து 2வது மாதத்தில் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வெரி ஷார்ட் டியூரேஷனில் ஜென்ரேஷனை வந்து என்ன ஆகுது கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளான்ட்டு. அதனால் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு. இன்னொன்று மெனி கான்ட்ராஸ்ட் கேரக்டர் வந்து அவர்கிட்ட கிடச்சிது. ட்ரேட்ஸ் இஸ் நத்திங் பட் கேரக்டர்ஸ், ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து என்ன கிடைச்சிது நமக்கு. எந்த மாதிரியான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னா ஒரு இருக்கிற பிளான்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பீ பிளான்ட்டில் வந்து ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 different கேட்டகரிஸு, டால் அண்டு ட்ராஃபு. இதே ஃப்ளவர் கலர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் அண்டு
ரெட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா கான்ட்ராஸ்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இப்போ டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்னு வந்து நாம் வந்து பிரிக்கிற மாதிரி கான்ட்ராஸ்டாக வந்து என்ன கிடைச்சதுன்னா 2 கேரக்டர் வந்து கிடைச்சது. ஸோ 2 or 3 கேரக்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மென்டல்னுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் நாங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்தது மென்டல் என்ன பண்ணார் அப்படின்னா லார்ஜ் சாம்பிள் சைஸஸை வந்து மெயின்டைன் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 பிளான்ட்டில் எடுத்துக்கிட்டு 100 பிளான்ட்டில் வந்து 80 பிளான்ட் வந்து டாலாகவும் 20 பிளான்ட்ஸ் வந்து ட்ராஃபாகவும் இருக்குது அப்படின்னா ரொம்ப வேரியேஷன் ஜாஸ்தியாக இல்லை அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணார், வெரி லார்ஜ் சாம்பிள் எடுத்துக்கிட்டார், ரொம்ப ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்துக்கிட்டார். இப்போது ஒரு 10,000 15,000 20,000 அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது அதில் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பிளான்ட்டில் கல்டிவேட் பண்ணும்போது அதில் 8,000 பிளான்ட்ஸ் வந்து டாலாகவும் 2,000 பிளான்ட்ஸ் வந்து ட்ராஃபாகவும் போகும்போது வெரி பக்கா ஜாஸ்தி ரேஷியோ நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது அக்செப்ட் பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருந்தது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா இந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணார்னா வெரி லார்ஜ் சாம்பிள் வந்து யூஸ் பண்ணார். இன்னும் ஜஸ்ட் லைக் வந்து 28,000 ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஹைப்ரிடேஷனில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து மென்டல்னுடைய ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க்கில் இருந்து லாஸ்ட் ஒர்க் வரைக்குமே அவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா அவர் ஒரு மேத்தமேட்டிக்ஸாக இருந்ததுனால அவர் எல்லாமே என்ன பண்ணார், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஸோ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே என்ன வச்சுருந்தார் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வந்து எல்லாம் பக்கா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் சயின்டிஸ்ட்டுகள்லாம் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அடுத்தது மென்டலினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பீ பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறது வெரி ஈஸியாக இருந்தது. ஸோ அதை வந்து மனக்கெட்டு வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஈஸியாக குரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு பீ பிளான்ட்டு. ஸோ அதனால் அதை அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அதை ஃபாலோ பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து மென்டல் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஃபீச்சர்ஸு, அவருடைய சக்ஸஸை வந்து ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான கேரக்டரு, அவருடைய சக்ஸஸை ரீடிஸ்கவர் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ரைட், இப்போது ஒரு ஐடியாவுக்குள்ளே வந்திருக்கும், உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இப்போ ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, ஜெனட்டிக்ஸுக்கு வந்து இனிஷியல் போடுறது யார், ஏன் அவரை வந்து அந்த காலத்தில் வந்து சரியாக பேசலை, இப்போ நாம் ஏன் வந்து அவரை பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.